ம் ஆட்டி விடுறதுக்குள்ள ஆள் இல்லை. அப்படி வரும் அந்த இலையை தொடங்க போய் கால் முடியாது. ஏன் தூரமா இருக்கு. வாந்தி வந்துட போது ஆட்டி விடுற பேர்ல. அவங்க என்ன எதிர்த்து போயிட்டு போறாங்க. இது இது நல்லா இருக்குது பாருங்க. அதில் உட்கார முடியாது. ஏன் அதுலேயும் ஆடம் இங்கே உட்காந்து ஆடலாம். கம்பி இல்லை கம்பி இல்லை, வேண்டாம் வேண்டாம். ஆயிட்டு இருக்கு. நேரம் ஆகிக்க மொதல் ஒன் சைடா அப்படியே கை உங்களுக்கு விருப்பம் தான். எப்படியாலும் மேலே ஆனால் மேலே ஏறி மேலே ஏறணும் அவ்வளோதான். எப்படி வேணால் ஏறலாம். நான் வந்துட்டேன்டா, வேலை நடக்குதுங்க. நான் மேலே வந்துட்டேன்டா. ஐயோ கால் எட்டலே. சரிடா கைக்குள்ள முடியும்னா குதிங்க. இதெல்லாம் இறங்கி இருக்கு. ஏற்கனவே வயசு கிடக்குது, குதிச்சு பிதிங்கிற போகுது. ஐயோ வந்துட்டாங்கல்ல. நிறைய வச்சிருக்காங்க தூரி. நிறைய கூட்டம் வரும்பா. கூட்டம் இது
டேம் சுற்றி போகுது. இது டேம் தான். டேமுக்கு மீன் தண்ணி போகுதா? பார்த்தோம்னா அது இங்கேருந்து முட்டை பார்த்தோம். இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து பக்கத்தில் போய் பார்க்கலாம் தண்ணிக்குள்ள. இங்கேருந்து போனால் டேமுக்கு வரைக்கும் பார்க்கலாம், அவ்வளோதான். டேமை மட்டும் பார்க்க வந்து இங்கே இறங்கி பார்த்துக்கலாம். டேமுக்குள்ளே போய் பார்க்கணும்னா அங்கே போய் தான் பார்க்கணும். வால்பாறை 45 சோலையாறு 50. ஐயா வால்பாறையோட சோலையாறு தாண்டியில் இருக்கு 56. ஆமாம், குரங்கு நீர்வீழ்ச்சி அதை பார்ப்போம். அதை முடிச்சுட்டு வால்பாறை பார்ப்போம். வால்பாறை முடிச்சுட்டு சோலையார் போயிட்டு வந்துடுவோம். கேட் பாஸா? கேட் பாஸ். அதே தான். இல்லைன்னா ஃபோனில் காமிச்சே வர அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு. பாதுகாப்பு. இதெல்லாம் அங்கே லைனில் போய் நின்றுலாம். $40 கிலோமீட்டர் 40 பெண்டாங்க. நீங்கள் 40 40 கிலோமீட்டருக்கு இத்தனை பெண்டா? பிடிச்சிருங்க. புலியோட கிலோமீட்டரா தெரியாது. நம்ம கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த கரை கட்டுவாங்க, கரையை பலப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த பக்கம் சுற்றி இருக்கணும். அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தோம். இது இந்த பக்கம்ல. அது அந்த புறம், இது இந்த புறம். நீங்க போங்க ஹார்ன் அடிச்சிட்டு. அவங்க அவர் இதை நிற்கிறாரு பார்த்து. இப்போ கேம் ஃபுல் ஃபோக்கஸில் வருது. நம்ம சிசிடிவி பூரா அவன் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாஸ் நமக்கே சிசிடிவி நம்ம கண்ணுக்கு தானே சொன்னேன். பள்ளம் விடுமாவும் இருக்குது காட்டுக்குள்ள. கொஞ்சம் பார்த்து எல்லாம் ஜாக்கிரதையாக வந்து. மரமெல்லாம் காஞ்சு போய் மரமெல்லாம் காஞ்சி நிற்கிது. முடிஞ்சா ஆளுக்கு வரும்போது ஒரு கேன் தண்ணி வந்து ஊற்றிட்டு போங்க. அதுவும் இந்த வனத்தரத்தை விற்கிறாங்க. ஆஃபீஸ்லேயே வாங்கி ஊற்றிட்டு போங்க. மொட்டை பாறை இருக்கிறது மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்க முடியுமா? என்னாச்சு? பாருங்க கோபாலு, மலை மேலே ஏறி ஏதோ ஃபோட்டோ எடுக்க முடியுமா? மலை மேலேங்களா? மொட்டை பாறையாக இருக்கு. ஏறிட்டா போச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு பண்ண தெரியுமா?
மைசூர் போகும்போது பார்த்துமே எலிப்பண்டு. ஆமா, அப்பா சொல்லியிருக்கணும் எலிப்பண்டு. அது திரும்பி நின்று இருந்துச்சு, அதனால அது எலிபண்டுன்னு தெரியல. இப்ப நேரா வந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு நிக்கணும் அப்படியே தூக்கணும். ரெண்டு நமக்கு தன்னத்தோட கண்டிப்பா பண்டாயிரம். 2 தன்மை அப்படி இருக்கு நீளமா கும்கியில வருதுல அந்த மாதிரி நமக்கு தூக்கிட்டு பண்டாயிரம். வச்சீங்க. ஐயோ நேர வாய்க்குள்ளேயே போயிரும் போல் இருக்கு. எவ்வளோ பெரிய வாயி. அருவி இருக்கம்மா. குருவி அருவி அருவி குருவி. இதுல கீழே போகணுமா? தண்ணி வரல அப்ப நல்ல. இன்னைக்கு உட்காந்து பாருங்க. ஆமா தனியா இருக்கிறாரு. கோச்சிக்கிட்டு வந்துருப்பாரு. அந்த மாதிரி வந்துருக்கோம். வால்பாறை 37. மைசூர் மலை ஏறினதுக்கப்புறம் எந்த மலை ஏறுறான். மைசூர் ஏறினதுக்கப்புறம் இப்போ ஏறுறான். ஒதுக்கிறார் அந்த கண்ணாடி. அப்பனா விட்டுருங்க விட்டுருங்க. ஆமா. ஆமா நல்ல பக்கம் பிடிக்கிறேன். நிறைய இடம் இருக்கு. பார்ப்போம். பசங்களா இருக்காங்க. ஹோண்டா சிட்டி சும்மா இல்லை தான் போவோம். ஆனால் இடம் இருக்காது காரன் பாட்டுறதுக்கு. கார் இந்த மாதிரி இடத்துக்கு பண்ண முடியாது. டோஃபி ஆயிரும் அப்புறம். ஹோண்டா சிட்டி இது அது அதை விட பஜ்ஜீரோ வஜ்ரோ இல்லை இது சஃபாரி. சஃபாரி. பஜ்ஜீரோ சஃபாரி 2 ஒன்று. என்னடா சுமோனுக்கு வச்சு சஃபாரி வந்து ஊரு அது திருப்பூர் போகுது. போதா? போட்டோம். வால்பாறை திருப்பூர். வால்பாறை வரதான போய் பார்த்தேன். ரஜினி போன போட்டு அது என்ன படம்? ராஜா நினைக்கிறேன். ராஜா தான் கரெக்டு. வால்பாறை வருது அந்த படத்தில் ராஜா படத்தில் பார்த்தீங்களே வால்பாறை வருவேன். வால்பாறையில் இருக்கா அப்படியா? நான் வந்துட்டு இருக்கிறேன். எனக்கே அவர் தெரியாது. நானே டூப்பா தான் நான் ஆல்பா வரது நானே போட்டுக்கிறேன். நீ எங்கே ஆல்பா பொறுமனே ஏன் மறைக்கிறாரு? இவ்வளோ வேகம் வந்தாங்க. இங்கே தான் போகிறீங்க. கிடச்சிச்சா? கிடச்சிருச்சா? ஸ்லோ பண்ணிட்டாங்க.
நம்ம விட்ட மாதிரி எல்லாரும் விடுவாங்களா? ஒன்று போகலாம். ம் இதான் ஃபஸ்ட்டு. ஒன்றாவது பெண்டா? இப்போதான் பெண்டே ஆரம்பிக்குதா? இவ்வளோ நேரம் இவ்வளோ வரைக்கும் பெண்டு பெண்டா வந்தா அது ட்ரெய்லர் அது. ஆமா. இந்த திமிரு வேற. கொண்ட ஊசி வளைவு பேர் வச்சுக்காங்க. கொண்ட ஊசி வளைவு. ஆமாம், கொண்ட ஊசி வளைவு இப்படி தான் இருக்கும். அதனால தான் போட்டாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். சிவப்பு வண்டி யாரும் அந்த வண்டி சைடு போட்டுட்டான். பிரேக் உன் மாதிரிலாம் கிடையாது என் வண்டி. ஆமா, இப்பெல்லாம் படக்கூடாது. அந்த வேன் போக மாட்டேங்குதா இருக்குது? இழுக்க மாட்டேங்குது. இந்த வேன் அவ்வளோதான் இழுக்கேன். போகலாம். அவர் ஓட்டுறாரு. அவ்வளோதான். போயிடுச்சு சைடு எடுத்து. குதிரை படம் போட்டிருக்குது. குதிரை வேகம் போகும்னு பார்த்தா மெதுவாக போகுது. ஒன்லி பில்டப் தான்ப்பா. உள்ள ஒன்றும் இல்லை. சொன்ன இடத்துல தெரிஞ்சு நான் என்னப்பா பண்ணுவேன். ரெண்டுமே பாடி பில்டப் தான் போல. என்னடே இது? அதுக்கு கூகுள் மேப், கூகுள் சவுண்டுக்கு அந்த மாதிரி வந்து பின்னாடி ஒன்று துரத்திக்கிட்டு வருது. அவர் கண்டுபிடிச்சோம். பாய். ரெண்டாவது இதில் போகணும். இவ்வளவுதான் தண்ணி இருக்குது டேமுக்குள்ள. தெரியுதா? ம் என்ன தண்ணி இல்லை. வந்த விளையா தெரியுது, மற்ற எல்லாமே தெரியுது. ம் ஹாய் பிரதர். ஹாய் 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 ஹாய். ஓ என்னெல்லாமோ நிற்கிறாங்க. சண்டை வருது. சின்னதாக இருக்கு. மேலே எல்லாம் ஏறினதில்ல. பாதி சின்னது தான். வால்பாறை வால்பாறை மேலே ஏறிட்டு வால்பாறை போகல. இப்படியே போனா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகாதா? ஆகும் கோபாலா. வேண்டாம், மெதுவாக போங்க. நேரம் தெரிஞ்சா டக்கு போகலாம். நம்ம வண்டி ரொம்ப நேரம் தாங்க. அவங்க ஓகே. வண்டி வருது. சரி, அந்த வண்டி ஒன்று போட்டு ஒன்று சரி எடுத்துக்கலாம். கொட்டி வரணும். நான் கொட்டுறது ஓடி இவருக்கு இவரை விட்டுக்கலாம். இவரை டீங்களா
திரும்ப ஒன்று இவரை பார்த்துக்கணும். இவரே ஒரு கை பார்த்துடலாமா? பார்த்து ஆகணும். நம்ம நேரத்துக்கு பின்னாடி போக முடியாது. போகலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எயித்தாவில் முழுசாக தெரியல. போகலாம். இது வரைக்கும் எதுவும் தெரியல. இல்லை எஸ்பெண்ட் தான் எஸ்எஸ் ஆகுது. கோ ஸ்லோ. சரி பாரு சுற்றி பாரு. சுற்றி பாரியா? இதே சுற்றி பாரியா? இது சுற்றி பாரியா? ஓகே. இதே மேடு இது இன்னும் மேடாமா. அந்த பாலம் ம்? இதெல்லாம் தண்ணி வந்து தண்ணி வரல. எல்லாம் காஞ்சி போச்சு. சாஞ்சிட்டு கிடக்கு. மழைக்கு தான் பயந்து தானே. ஒவ்வொரு பொம்பளை பிடிச்சி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. குருவி பேரில். அப்படியா? 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்குமா? மறந்துடாத. மைசூர்லேருந்து வரும்போது ஒரு பஸ் குறுக்க வந்து நின்றுக்கிருச்சு கவர்மெண்ட் வண்டி. அது வந்து வர முடியாது. லாரி வந்துட்டாங்க. இவங்க கரெக்டாக உள்ள ஏறிட்டாரு. நெட்டு குத்தி நின்றுச்சு இறக்கத்தில். ரிவர்ஸ் போட முடியாது. ரிவர்ஸ் போட்டு அதெல்லாம் வந்து வழியாக ஏற்றிருப்பாங்க பஸ்ஸை. அதெல்லாம் எடுத்துருவாங்க. அதே 6வது பெண்ட் அது. இப்போதான் கொஞ்சம் காற்று தின்னு வரலாம். மொத்தமாக 40 பெண்டாங்க. புழுக்களும் இருக்குதுங்க. நீ மட்டும் யோகியா? காலையிலேருந்து நைட்லேருந்து புல் அடிச்சிருக்கேன். சாணி மாதிரி சப்புன்னு கிடக்குது. அந்த மலைக்கு போகலாமாங்க? அங்கே தெரியுது பாருங்க ஒரு மலை. தெரியுது மேலே வந்தாலும் ஜோடி மாறாம சுத்துறாங்களே. சொர்க்கத்திலயும் மேக்கப் கல்யாணம் சுத்துறோம். டேய் இங்கேயாவது இவனுக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுங்கடா. கொடுங்கப்பா. இந்திய மயில் கொண்டை ஊசி இந்திய மயில் கொண்டை பாப்பிட்டு
9 கொண்டை வரை 20 நிமிஷம் பக்கமாக வந்துருச்சு. 20 நிமிஷம் பக்கமாக ஆயிடுச்சு. நாம் அந்த வலை ஃபஸ்ட்டு வலையிலேருந்து ஒரு உருட்டுவியா என்ன பண்ணுறது இங்கே வந்து மாட்டிக்கிச்சுங்க. நீ லைனாக தான் போகணும். அங்கேயே பிச்சுக்கிட்டு வந்தேன் தான் போகிறோம். அவ்வளோதான். அதான் அவனும் அங்கே தான் போயிட்டு இருக்கிறான். அவனும் அங்கே தான் போயிருக்கேன். நான் உனக்கு பெரிய ஆளாகல நினைச்சேன். பெரிய டபடி ஒரே அடியில் பொசுக்குன்னு நின்றுட்டேன். இவன் நிப்பாட்டிட்டான். அவ்வளோதான். அவன் ஆப்போசிட்டில் வர்றாங்க. ஆமாம் ரைட்டு அங்கே வரீங்க நிப்பாட்டிட்டான். நில்றா ராஜா நில்லு. பூஜா ஏறிட்டு போகிறாங்க. எங்கிட்டு போனால் விழுவாங்களா இல்லை? எங்க வேணா எகர்ல இங்க இந்த இடத்துல எப்படி போகணும்னு தெரியல. அதேதான். இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் சைடு போட்டு இப்படி தான் போகிறது நல்லதாக இருக்குது. போக வேண்டிய இடத்துல போகணும். பொது எல்லா இடத்துலையும் போகணும்னு நினச்சா உள்ளே கூட்டு போகலான்னு பார்க்குறாங்க. இந்த பூரல் தான் பார்ப்பாங்க. எங்கடா கேப் கடி பூரலான்னு கூப்பிட்றா. நாங்களே பின்னாடி வர்றோம். அத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க. கத்திட்டு வர்றாங்க அவன். மாதிரி எப்படி கத்திட்டு போகிறான். எஸ்ஆர்எஸ் திருப்பூர் வண்டியில் அது தெரியுதா? மேலே மேலே போய் என்ன ஆட்டோ சைடு போட்டு போகுது பார்த்து கோபாலா. இப்போதான் கொஞ்சம் கூலிங் ஆகுது. ஆகுதா? 11வது பெண்டு வந்திருக்குது. கொஞ்சம் கூலிங் ஆகுது. பஸ் வருது இதாப்புல போயிடுவான். வந்து போயிடும். கொஞ்சம் தும்பல் போல் தெரிகிறது. அவ்வளோதான். வானம் என்ன வானம் கீழே தெரியுதே. என்னப்பா வச்சு அடிக்கிறீங்க? போகல. போறதுக்கு பரவாயில்ல, வரும்போது இப்படி இருந்தா சிவப்பு வண்டியை விட்டுருங்கப்பா. அவன் குதிக்கிறான். அவன் சின்ன பஸ் இதுக்குன்னு தனியா சின்ன பஸ். என்ன பஸ் அது? அது சின்னதுல லென்த்தில் சின்னது. ஓ இது கவர்மெண்ட் வண்டி. இன்னும் எல்லாம் எல்லாம் வர முடியல. இது திருச்சி தாங்க. இது திருச்சி. ஆமா சின்ன பஸ் மினி பஸ் மாதிரி தான் இது. மினி பஸ் மாதிரி தான் இருக்குது. மினி பஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது? கொஞ்சம் பெருசாகும். இதுக்கு தனியாக தயார் பண்ணி விடுவோம். ஆமாம் அவ்வளோ இன்டம் வந்தால் திருப்பத்துக்கு அப்புறம் நிப்பாட்டி பார்த்து லெவல்ஸ் வரணும். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகணும். அப்ப திருப்பூர் வண்டி வந்திருக்குது. அது மட்டும் வால்பாறை வண்டி முன்னாடி பார்க்கல, நம்ம கவனிக்கல. நான் வந்திருக்குது ஒன்று சொன்னா சின்னதாக தான் தெரியுது. இது சின்னது. இது சிறுசு தான். வரும்போது திருப்பூர் வண்டி வந்துச்சு. அது பெரிய வண்டி வால்பாறை இருக்கும். பெரிய வண்டி தான் அது. நீ போடா போடா. 13வது பெண்டு. கேப்பா தான் போக வேண்டியதானே. இவன் தூக்கிட்டானா? தூக்கிட்டியா? நானும் எவ்வளோ நேரம் தான் தூங்காத மாதிரியே நடிக்கிறது. ரைடர்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. பாண்டி வந்துருச்சோ? பாண்டிலாம் வராது. அப்போ தெரிஞ்சு போச்சு. போயிட்டாரு. என்ன ரெட் கலருக்கு முன்னாடி போச்சு நின்றுச்சு. என்னை தாண்டி யாரும் போகக்கூடாது. நானே போகாம நின்றுட்டு நீ என்ன 10 தொட்டம் ஏறிடுவான். 14வது கொண்டு போயிடுச்சு. போயிட்டாங்க. ஏன் மெதுவா வருதா?
பின்னாடி ஒன்று சைடு எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் ஏறலாம். போச்சுங்க அந்த ரெண்டும். தானே போயிடும். நம்ம போகலாம், பொறுமையாக போகலாம். ஆமாம், ஏர்போர்ட்டு போகலாம். எஸ்ஆர்எஸ் பொறுமையாக போகும். எப்படி நம்மளுக்காக இடம் கிடைச்சிட்டா நம்ம நம்ம போய்க்கலாம். நமக்குன்னு ஒரு இடம் வரும். அப்படி அடினே அப்போ புத்தி யானை கொண்டே வீசி வளைவு அழகாக இறங்குமோ வந்துடும். ஏறிடலாமா? யாரும் கொட்டி போயிரு. பதினாறாவது பெண்டு. இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது 16வது பெண்டுக்கு. 1 மணி நேரம் நினைக்கிறேன் மேலே ஏறுறதுக்கு. ஐயோ, இங்கே காலியாகி போயிருமே இடம் வேற. நாற்பது எனக்கு போதும். ஏறிடலாமா? ஏறலாம். ஆறு அடி அதெல்லாம் வருது. அவர் தான் தூங்கிட்டே போறாரா? திடீர்னு இழுக்கிறாரு. ஒன்றும் புரியல எனக்கு. எப்படியோ அட்டைக்கட்டியா? போலாம் சரி, நமக்கு இடம் விட்டு அட்டைக்கட்டி விட்டு போகலாம் சரி. ஆமாம், ஒன்று சாலக்குடி. இல்லை பின்னாடி சோலையாறு அணை 43 கிலோமீட்டர். அட்டையில் என்ன கட்டுறாங்க இங்கே? அட்டைக்கட்டி அந்த படம் வந்து அந்த படமாக இருக்குமோ? அட்டை கட்டி அது அட்டை கத்தி, அது இது கட்டி. கட்டியா? கட்டி. ஹெர்பில் காட்சி முறையா? ஹெர்பில் காட்சி முறையான்னு போட்டிருக்கேன். என்னது இது? பார்ப்போம். என்னமோ போட்டிருக்கேன் இங்கே. வால்பாறை எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டரா? 28 கிலோமீட்டர். ஃபாரஸ்ட் காட்டு நிற்கிறாங்க. தொழிலை விட்டு நிற்கிது ஜிப்சி. இழுத்து விட்டு இழுத்து போகணும்ல. என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. காசு சுற்றி என்ன இருக்கு? சும்மா தான் சுற்றி பார்க்கலாம். ஆடிட்டோரியம். அதாவது ஆடிட்டோரியமா ஆடிட்டோரியமா? இங்கிலீஷ் ஆடிட்டோரியம். ஆடிட்டோரியம். சொல்லுப்பா. மெரிட்டு. இந்த குரூப்ல மெரிட் நீ தான்ப்பா. மெரிட்டு அப்படின்ட்டு தண்ணி வருது ஆனா வரல வலியுது லேசா. பதினேழாவது பெண்டு. ஹெல்மெட் போட்டுட்டே நிக்கிறாங்க. மிஸ் பண்ணிடுவோம். இல்லைங்க, இப்போ நிப்பாட்டி இருப்பாங்க, அதனால போட்டுக்கிறாங்க. 18வது பெண்டு. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? பத்தொன்பதாவது பெண்டு. இருபதாவது பெண்டு. வருதா இல்லையா நமக்கும் தெரியாது.
பரவாயில்ல, இந்த மாதிரி டிரைவர்ஸும் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில இடத்துல சிலர் இருப்பாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால போக முடியாது. அவங்க போக முடியாது, நம்மளை போடுவாங்க, இல்லைன்னா ஆறு நடத்திட்டே இருப்பாங்களா. போ சொல்கிறேன், சீக்கிரம் போய் வண்டி வருது. அவ்வளோதான். ஓரமாக வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். நீர் விட்டு மின் நிச்சயமா இது பார்க்கலாமா? இங்கே உள்ளே போக முடியாதுப்பா. போக முடியாது. சரி. அது உள்ள பர்மிஷன் வாங்குவாங்களாட்டிருக்கு. இருந்தால் தான் போகும். சரி, இன்னும் எலி பேண்ட் இருக்குதான், பார்த்து வாங்க. எலி பேண்டு முதல்ல எலி பேண்ட் போட்டது யாரு? இருபத்தொன்னாவது பிண்டா. இப்ப தண்ணி குடிக்கும்போது என்ன வரும் பாருங்க, இந்த மாதிரி வருது. 22வது பிண்டு. ஓரம் இறங்குறான். காருக்கு முன்னாடி போயிடலான்னு பார்க்குறேன். மொத்தமாக போயிருப்பீங்க. ஓ, காருக்கு முன்னாடி பஸ் வருது. இது சின்ன பஸ் தாங்க இது. மினி பஸ் மாதிரி தான் இருக்கு. 23வது பெண்டு. சபரிமலை போகும்போது தான் கேரளா பஸ் தான் ஒத்த கையெல்லாம் திருப்பான், ஸ்பீடாக போய் அவன் பாட்டு திருப்பிட்டே இருந்த கொண்டை வயசில் ஈஸியாக திரும்புவான். அது சரிங்க. அந்த அளவுக்கு. பெரிய பஸ் தான், ஈஸியாக திரும்புவான், பயமாக இருக்கும். பார்த்தா பாறையில் உரசுற மாதிரியே போகும். ஆனால் இங்கே திருப்பூரில் ஏறும் போதே எல்லாத்தையும் கேர் பேக் கையில் கொடுத்தான், டிக்கெட்டோட சேர்த்து. ஆமாம், கொடுத்துட்றான். எல்லாரும் கம்பல்சரி கொடுத்துறான். என்கிட்ட கொடுத்தான், எனக்கு வேண்டாங்க. 24வது. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் கேரளாவுக்கு. 24. அசால்ட்டாக டக்குன்னு எல்லாரும் டிக்கெட் எடுக்கும்போது 25. டக்குன்னு லெஃப்ட் வர மாட்டேங்குது. ரைட்டு இது விட்டோம்னா சரி கிளம்பணும், திரும்ப மாட்டேங்குது. அந்த சென்டர்ல வந்து நிற்கும். அதே சுற்றி வந்து நிற்கும். அது மாதிரி நிற்கிற வரதில்லை. டைட்டாக இருக்கு. ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சு. இப்போ எங்க நிறுத்தணுமோ அங்கேயே நின்னுக்கு. தாமி வானாங்க கூட வராது. நம்மளாம் திருப்பினா தான் தெரியும். அப்போ ரெண்டுத்துக்கு சேர்த்து ஸ்ப்ரங்கு போட்டிருப்பாங்களோ? சென்டர் பிரேக்கு, ரெண்டு ஸ்ப்ரங்கு. எந்த பக்கம் திருப்பினாலுமே திருப்பி அதை இழுத்துட்டு வந்து அங்கேயே விட்டுரும்ல. ஆமாம், அது அப்படி தான் எந்த பக்கம் திருப்பினாலும் கையை விட்டுட்டோம்னா சென்டராக திரும்பி நிற்கணும். ரன்னிங்கில் நிற்கும், சும்மா நிற்காது. சும்மா நிறுத்தினா அப்படியே தான் நிற்கும். ரன்னிங்கில் போயிட்டே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பிடும், நேராக வந்துடும். நீ ஸ்ட்ரைட்டாக போகணும்னா கை பிடிக்காமலே போகலாம். லேட்டாக அதுதான் சென்சார் வந்து லேசாக பேலன்ஸ் மட்டும் பண்ணுறது. சென்சார் வச்சுட்டாங்கன்னா கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ரோடை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது போய்கிட்டே இருக்கும். இந்த ரோட்ல எல்லாம் சென்சார் பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான். சென்சார் பண்ணும். என்ன ரோடு கோட்டு மேலேயே போவோம், லைட்டாக எவனும் வர முடியாது. என்னப்பா இது விளையாட்டு, ரோட்டு மேலே போகும். இல்லை, அன்னைக்கு டீ எஸ்டேட் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தோம் பார்த்தீங்களா? ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் குளியாச்சு, அவ்வளோதான். எனக்குலாம் வேர்த்துச்சு. அதுவே குளிக்குதான். அதே இவர் இந்த சிங்க டைலர் இங்கேயே சொட்டு மாட்டிட்டார் நைட்டு. ஐயோ குழுவுங்க, அதெல்லாம் அடிக்க அப்படின்ட்டாரு. நான் என்னென்னமோ நினைச்சேனே. சும்மா தச்சுட்டேன். இன்னொருத்தர் வேற அங்கே அந்த கம்மியில் இருந்து தச்சுட்டாரு. நீங்கள் இல்லை நினைக்கிறேன். அவர் இப்போ இல்லை. அவளுக்கு தெரியாது இல்லை. அதான் அப்போ இவர் இல்லை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சது கண்ணாடிக்கார் தெரியும், பழனி தெரியும். அவங்க அப்புறம் இனி பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கங்கே நிற்கணும் ஜாலியாக. சும்மா அதை பற்றியே பேசக்கூடாது. ஜாலியாக வரணும் அதை சொல்கிறீங்களா? அது நியாயமான பேச்சு. அது நியாயமான பேச்சு. ஆனால் இந்த மாதிரி ஜாலியாக வரணும்னு சொல்கிறீங்களே, அது வந்து அப்பட்டமான போய்.
எஸ்டேட் இருக்கா? அப்படியா ஐஎஸ்ஓ 9008 இங்கே தண்ணி வருது. அருவிதான் அது. வாட்டர் ஃபால்ஸ் Water தான் இருக்கு. இருக்கு. ஃபால்ஸ் தான் இருக்கு. வாட்டர் பீர் கம்பெனியா? தேயிலை தோட்டமா? டீ லீவ்ஸ் அருமையாக இருக்குது. டீ லீவ்ஸ் லீவ் டீ டீ லீஃப் அது பேர். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. தம்பி என்னை விட்டுரு. கூலிங் ஆயிடுதுங்க. நல்லா இருக்குது. ஏசி போட்ட மாதிரியே இருக்குல்ல? இல்லையா? அவ்வளோதானே பெண்டு? அது ஏறிட்டு இருக்கு. ஆனா நெட்டு கீழே தான் இருக்கு. நெட்டி தான் இருக்கா? நல்ல நாள்லயே போட எடுக்காது. இந்த ஆளாரம் இல்லை காட்டுக்குள்ள லைட்டா படிச்சு இந்த மரங்கள்லாம் இருக்கிறது டக்குன்னு லேசா அடிக்குது. இந்த மாதிரி இடத்த தான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருப்பாங்க போல. ஆமா அதை பார்த்து தான் நமக்கு அப்படியே பூரிப்பா இருக்குது. போகலாம் இப்படி திருப்பிக்கிட்டோம்னா இப்படி ஏற்றுறது வசதியாக தெளிவாக புரியும். ரைட், ஓகே, சரி பார்த்து